Okay, so yesterday TypeScript introduction பார்த்து environments வந்து set up பண்ணிருந்தோம். Right. So what is TypeScript? Set of JavaScript. Okay. TypeScript compile பண்ணனும் அப்படினா என்ன பண்ணுவீங்க? What is the first step? TypeScript compile பண்ணனும் first என்ன பண்ணனும்? JavaScript TypeScript compile பண்ண என்ன பண்ணனும்? அந்த கம்பைலர் வேணும்ல, கம்பைலர் இருந்தா தானே கம்பைல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? கம்பைலர் வேணும். கம்பைலர் வந்து உங்க சிஸ்டம்ல ரன் ஆகணும்னா அதுக்கு என்ன வேணும்? நோடு வேணும். நோடு இன்ஸ்டால் பண்ணீங்களா? சொல்லுங்களேன், நீங்க பண்ணது தானே கேக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நோடு இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஓகேயா? அந்த நோட் ஆன் டாப் ஆஃப் த நோட் பிளாட்ஃபார்ம்ல தான் அந்த இன்ஜின் என்ன ஆகும் உங்களுக்கு ரன் ஆகும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டு டைப்ஸ்கிரிப்ட் பண்ணிடணும். ஏன்னா டைப்ஸ்கிரிப்ட் பண்ணி தனியா பண்ணிக்கலாம்ல. ஓகே ரைட். ஸோ நோட்ல வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் என்பிஎம் சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்பிஎம்னா என்ன? நோட் பேக்கேஜ் மேனேஜர் ஆர் நோட் பேக்கேஜ் மாடல். ஓகே, இதான் டைப்ஸ் ஆஃப் என்பிஎம் இருக்கு. 3 என்னலாம் அது? பார்ட்டி லோக்கல் என்பிஎம். குளோபல் என்பிஎம்ங்கிறது என்னது? நோட் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டா செட் ஆஃப் பேக்கேஜ் உங்க சிஸ்டம்ல காமனா ஒரு இடத்துல என்ன இருக்கும்? இன்ஸ்டால் ஆகும். அதான் என்ன? குளோபல் மாடல். அந்த என்பிஎம் திரும்ப உங்க சிஸ்டம்ல வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணணும்னா அகைன் நீங்க என்ன பண்ண வேண்டாம்? இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஏன்னா குளோபலா காமனா ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு? இன்ஸ்டால் ஆயிடுச்சு. தேர்ட் பார்ட்டி மாடல்ங்கிறது என்ன? npmjs.comல இருந்து npm install the package name சொல்லி இன்ஸ்டால் பண்றீங்களா? அதான் என்ன? தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். ஓகே, சோ இதை நீங்க லோக்கலா இன்ஸ்டால் பண்ண முடியும், குளோபலா இன்ஸ்டால் பண்ண முடியும். டிஃபால்ட்டா எப்படி இன்ஸ்டால் ஆகும்? லோக்கலா இன்ஸ்டால் ஆகும். குளோபலா இன்ஸ்டால் ஆகும்னா என்ன பண்ணணும்? -g அப்படின்னா -, குளோபல் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம்ல கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ லோக்கல் மாடல் அப்படிங்கிறது உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளேயே நீங்க ஒரு கோடை வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ்ல ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா அதை ஒரு மாடல் என்ன பண்ணியிருப்போம்? கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம பேக் எண்ட்ல நோட் ஜேஸ்ல பாக்குறது தான். நம்மளுக்கு இந்த இடத்துல குளோபல் மாடல் அண்ட் தேர்ட் பார்ட்டி மாடல் இந்த ரெண்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்லி டைப்டா வீக்லி டைப்டா? ஸ்ட்ராங்லி டைப்டா. அப்ப நம்ம ஒவ்வொரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணணும்? வேரியபிள் ஸ்ட்ராங்கா டிஃபைன் பண்ணணும். இந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்பை அக்செப்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ப்ராப்பர் வேல டைப்ஸ்கிரிப்டை நீங்க ஜாவாஸ்கிரிப்டை கம்பேர் பண்ண அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்க லொகேஷன்ல இருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு TSC இந்த ஃபைல் நேம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே நேம்லயே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு JS ஃபைல் கிடைக்கும். ஓகே, ஆல்ரெடி அப்படி ஒரு ஃபைல் இருந்தா கூட என்ன பண்ணிடுறது? ஓவர்ரைட் பண்ணிடுறது. ரைட், சரி. இப்படிதான் நம்ம ப்ராப்பரா பண்ணணும். பட் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சு ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறது இல்லை அப்படின்னால நம்ம இருக்க டைப்ஸ்கிரிப்ட் கூட அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே கம்பேர் பண்றதுக்காக ஒரு NPM என்ன பண்ணியிருந்தோம்? இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதான் என்ன? TS-node அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேல நம்ம எல்லா ஃபைல்ஸுமே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு போறோம் அப்படின்னா TS-node followed by the file name. இது என்ன பண்ணாது உங்களுக்கு? ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் கம்பைல் பண்ணி கொடுக்காது. நீங்க என்ன கோட் எழுதிருக்கீங்களோ அது ஈக்குவலண்டான அவுட்புட் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன பண்ணிரும்? கொடுத்துரும். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அவுட்புட் பார்க்கணும்னா நம்ம அலர்ட் பாக்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியாது. கன்சோல் லாக்ல மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அவுட்புட் பார்க்க முடியும். ஓகேவா? கண்டினியூ பண்ணலாமா? ரைட். ஸோ டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னால இதுக்கு நீங்க வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா என்ன பண்ணணும்? டேட்டா டைப்பை சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேர் த வேரியபிள் நேம் அஸ் யூசுவல் கோலன் இந்த டேட்டா டைப். என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல இந்த வேரியபிள் இந்த டேட்டா டைப் ஈக்குவலண்டான வேல்யூ மட்டும் தான் என்ன பண்ண போகுது? அக்செப்ட் பண்ண போகுது. அதை தாண்டி எந்த வேல்யூ உங்களால என்ன பண்ண முடியாது? ஓவர்ரைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இட்ஸ் சூப்பர் செட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். பேஸ்ல என்னதான் இருக்கு? உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தான் இருக்கு. பேஸ்ல ஜாவாஸ்கிரிப்ட் வச்சுட்டு அதுக்கு மேல நிறைய ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே உங்களால எதுல பண்ண முடியும்? டைப்ஸ்கிரிப்ட்லயும் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ண முடியாத கொஞ்சம் ஃபீச்சர்ஸையும் டைப்ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணிருக்காங்க? ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்ணமோ அதையும் இங்க பண்றதுக்கு என்ன இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கணும். அதான சூப்பர் செட்னா, அதான கான்செப்ட். பேஸ்ல ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கு. அதுக்கு மேலதான் என்ன பண்ணிருக்கோம்? நிறைய ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிருக்கோம். அப்ப இன்க்ளூடிங் த ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்ட்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எதுல பண்ணணும்? நம்ம டைப்ஸ்கிரிப்ட்லயும் பண்ண முடியறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்க எப்படி ஒரு வேரியபிள் வந்து ப்ராப்பரா டைப்ஸ்கிரிப்ட்ல டிக்ளேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள்ஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு, சரி HTML வேண்டாம்ல, .ts
ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் டாட் டிஎஸ் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி டைப் ஸ்கிரிப்ட்ல ப்ராப்பராக வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேர் இந்த வேரியபிள் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அப்படின்னா கோலன் வச்சு டேட்டா டைப் என்ன பண்ணணும் நீங்க சொல்லணும். இந்த வேரியபிள்ல நம்ம என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்பாக தான் இருக்கும், ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சொல்லிட்டு விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் வேரியபிள் மட்டும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராங்லி டைப்டாக டிக்ளேர் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் வேல்யூ என்ன பண்ணல, இதுக்கு நம்ம அசைன் பண்ணல. இப்போ இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு உங்களால் எந்த ஸ்ட்ரிங் வேல்யூனாலும் அசைன் பண்ண முடியும். ஓகேவா, பட் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூசர் நேம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா டைப்பை தாண்டி எந்த வேல்யூ என்னால் என்ன பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 67 சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பாருங்க எரர் காமிச்சிச்சு. என்ன எரர்னு சொல்லிட்டு இங்கே மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா அதே சொல்லிடும். டைப் நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங். ஓகேவா, நீங்க இந்த இடத்துல போயிட்டு ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்தா கூட அதே தான். ஓகே, ஒரு டைப் பூலியன் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங். ஒரு பூலியன் வேல்யூ கொண்டு போயிட்டு எதில் அசைன் பண்ண முடியல, என்னால ஸ்ட்ரிங்ல அசைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டேன். அப்போ ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டீங்கன்னா இன் ஃபியூச்சர் அது எது மட்டும் தான் அக்செப்ட் பண்ண போகுது, ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் தான் அக்செப்ட் பண்ண போகுது. ஸோ இப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க, டிஃபைன் பண்ண போறீங்க. சப்போஸ் நான் சேம் எக்ஸ்பிரஷன்லயே எனக்கு அந்த வேரியபிளோட வேல்யூ தெரியும் அப்படின்னா சேம் எக்ஸ்பிரஷன்லயே என்ன பண்ணிட முடியும், என்னால டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ஏஜ், ஏஜ்ங்கிறது என்னவா தான் இருக்க போகுது, நம்பரா தான் இருக்க போகுது. ஸோ கோலன் என்ன கொடுத்துக்கிறேன் அந்த இடத்துல, நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சப்போஸ் எனக்கு ஏஜ் இங்கே தெரியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ண முடியும், வேல்யூஸை அசைன் பண்ணிட முடியும். ஸோ இன் ஃபியூச்சர் ஏஜ்ல என்னால் வேல்யூ ஓவர்ரைட் பண்ண முடியும். பட் அது வேல்யூ எந்த டேட்டா டைப்பாக தான் இருக்கணும், நம்பராக தான் இருக்கணும். நம்பரை தாண்டி எந்த டைப்புமே என்ன பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது. நான் பாருங்க, நான் ஏஜ் ஈக்குவல் டு 89 சொல்லி கொடுக்குறேன், அதை அக்செப்ட் பண்ணி. பட் ஏஜ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு சம் டெக்ஸ்ட் எடுத்து கொடுக்குறேன், என்ன பண்ணல, அது அக்செப்ட் பண்ணல. ஏன்னா ஸ்ட்ராங்கா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ரைட். ஸோ ரெண்டு வே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்து டிஃபைன் பண்றது, இன்னொன்று சேம் எக்ஸ்பிரஷன்லேயே ப்ராப்பரா ஒரு டேட்டா டைப்பை சொல்லி வேல்யூ என்ன பண்றது, டிஃபைன் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண மாதிரி டைப் எதுவுமே நான் சொல்லாம போனா இந்த இடத்துல என்ன நடக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வேர் இஸ் லாக்ட் இன் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல என்ன கொடுத்துட்டேன், டைரக்டாவே ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்றேன். டைப் தான் சொல்லியிருக்கோமா, நம்ம சொல்லலை. இப்படிதான் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணியிருப்போம், வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணியிருப்போம். அப்போ இது டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படிங்கனால ஃபைல் என்னது, இது டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் டாட் டிஎஸ். ஓகே, அப்போ இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க இந்த வேரியபிளுக்கு வேல்யூ எதுவுமே சொல்லாம, டேட்டா டைப் எதுவுமே சொல்லாம வேல்யூ நீங்க அசைன் பண்ணீங்கன்னா நீங்க ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன வேல்யூ அசைன் பண்ணீங்களோ அதோட டேட்டா டைப் ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இப்போ இந்த ஈஸ்ட் லாகினோட டேட்டா டைப் என்ன எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்கும், அது பூலியன் சொல்லி எடுத்திருக்கும். நான் மவுஸ் ஓவர் பண்றேன், பாருங்க அதே காமிச்சிச்சு. அப்போ இதுவும் ஒண்ணுதான், இதுவும் என்ன ஒண்ணுதான். இங்க நம்ம ப்ராப்பரா சொல்லி ஒரு வேல்யூ என்ன பண்றோம், அசைன் பண்றோம். நான் இங்க டைப் சொல்லாம டைரக்டா வேல்யூ அசைன் பண்றேன், அதுவே என்ன பண்ணிக்கணும், அது ஈக்குவலண்டான டைப் டேட்டா டைப் எடுத்துக்கணும். அப்ப இது யூஸ் பண்ணுமா இது யூஸ் பண்ணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, அப்படி மாத்தி கொடுத்தா கூட அதுவே எடுத்துக்கணும். ஓகே, சப்போஸ் நீங்க தெரியாம இந்த இடத்துல இருந்து ஒரு கோர்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது என்னவா மாறிடும், ஸ்ட்ரிங்கா மாறிடும். பட் அதே நீங்க பூலியன் சொல்லிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயே அது எரர் த்ரோ பண்ணிடும். ஓகே, அதனால எப்பவுமே ப்ராப்பரா டேட்டா டைப் சொல்லி தான் என்ன பண்ணணும், நீங்க வேல்யூவை அசைன் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுல போயிட்டு நான் வேற ஏதாவது வேல்யூ ஓவர்ரைட் பண்ண ட்ரை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து ட்ரை பண்றேன், என்ன காமிச்சிச்சு, அது எரர். பாருங்க நம்ம டைப் சொல்லவே இல்லை, இருந்தாலும் என்ன காமிச்சிச்சு, அது எரர் காமிச்சிச்சு. பிகாஸ் நீங்க ஈக்குவல் டு இந்த பக்கம் கொடுக்குற டேட்டா டைப் அதுவே என்ன படிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னால ஆன் த ஃபிளைல எவ்வளோ டேட்டா டைப் சொன்னாலும் என்ன பண்ண முடியும், ஓவர்ரைட் பண்ண முடியும். அதானே ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேற எக்ஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டு எக்ஸ்ல நீங்க ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம், நம்பரை ஸ்டோர் பண்ணலாம், அரே கூட என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப அந்த ஃபீச்சர் இதுல இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும். அப்படிதானே, ஏன்னா டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது எல்லாமே இதுல இருக்கணும். அதுல இருக்கிறதுக்கு இந்த பக்கம் எதுவுமே நீங்க நோ சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்போ டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஸ்ட்ராங்லி டைப்டு தானே அப்படின்னா ஸ்டில் ஸ்ட்ராங்லி டைப்டு தான். பட் இந்த இடத்துல பாருங்க நான் வேர் எக்ஸ் அப்படின்னு மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்கேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்றேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகே, அதே எக்ஸ் ஈக்குவல் டு 77 சொல்லிட்டு ஒரு நம்பரை ஸ்டோர் பண்றேன், அது என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகே, பட் எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் வேல்யூஸை கொடுக்குறேன், என்ன பண்ணுது, அது அக்செப்ட் பண்ணுது. அப்போ என்ன எதனால இது வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதனால
நீங்க வேர் எக்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கீங்க. ஏதாவது டைப் நம்ம சொல்லியிருக்குமா? சொல்லவே இல்லை. ஈக்குவல் டு கொடுத்து ஏதாவது வேல்யூவா அசைன் பண்ணியிருக்குமா? இல்லை. அப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் வேர் எக்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா டைப் வந்து அது எனின்னு எடுத்துக்கணும். டைப் என்னன்னு எடுத்துக்கணும்? எனின்னு எடுத்துக்கணும். இப்போ நான் எக்ஸுக்கு மேல நான் மவுஸ் ஓவர் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அது காமிச்சிருச்சு பாருங்க. டைப் என்ன இருக்கு? எனி. அப்போ இப்படி கொடுக்கறதும் ஒண்ணுதான், இல்ல இதுல போயிட்டு எனி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதும் ஒண்ணுதான். நம்ம எனின்னு சொல்லி கொடுத்ததுனால தான் அது எல்லா கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் என்ன பண்ணிக்கிறது, அது எடுத்துக்கிடுது. ஓகேவா? ஸோ புரியுதா? அப்போ இதை இந்த எனிங்கிற டைப் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பிக்சர் அக்சஸ் பண்ணுமோ அந்த பிக்சர் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல அக்சஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் என்ன பண்ண போறோம், டேட்டா டைப்பை டைப் ஸ்கிரிப்ட்ல ப்ராப்பரா ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, ஸோ புரியுதா எப்படி ஒரு டேட்டா டைப் வந்து அசைன் பண்றதுன்னு சொல்லிட்டு? ரைட். ஸோ நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்றதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? பேர் அப்படிங்கிற கீவேர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, பட் டைப் ஸ்கிரிப்ட்ல நம்ம ரெண்டு கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா வேர், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கீவேர்ட். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லெட். ஓகே, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வேர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். வேர் டெஸ்ட் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ் ஃபைல். ஓகே, ஸோ இதில் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இதுல வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு, சரி, சம்திங் டேட்டா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். நான் டைப் சொல்லணும்னா கூட இந்த இப்போ என்ன டைப் எடுத்திருக்கும், அது ஸ்ட்ரிங் எடுத்திருக்கும். ஓகே, ஸோ ஒரு இஃப் கண்டிஷன், அந்த கண்டிஷனுக்குள்ள பை டிஃபால்ட்டா நான் வேல்யூ ட்ரூவா மாத்திடுறேன். ஓகேவா? மறுபடியும் போயிட்டு இதே இதுக்குள்ள இன்னொரு சேம் நேம்ல மறுபடியும் ஒரு வேரியபிள் என்ன பண்றேன், கிரியேட் பண்றேன். ஸோ அதுல போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கன்சோல் டாட் லாகா, இது ஒரு டேட்டா அண்ட் இது வெளியில வந்து இதுலயும் ஒரு டேட்டா. இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செல்ஃப் இன்வோகேஷன்ல கால் பண்ணி விட போறேன். ஓகேவா? எத்தனை லாக் கிடைக்கும்? எத்தனை லாக் கிடைக்கும்? 2 லாக். சொல்லுங்க. என்ன லாக் கிடைக்கும் சொல்லுங்க. செகண்ட் யோசிச்சுருங்க. ஹலோ ஹலோ
இல்ல கண்டிஷன் வந்து அந்த வேரியபிளுக்கு ஸ்ட்ரிங்கா இல்ல எந்த போனே டேட்டா டைப் அந்த வேரியபிள் தான் தெரியல அதுக்கு இது அசிங்கனஸ் கால் தானே ஏன் டைரக்டா கன்சோல் போட்டுக்கலாம். ஹாய் ஹலோ வரக்கூடாது உள்ள வந்தோடனே கன்சோல் டேட்டாக்கு ஹாய் வரும். அடுத்தது உள்ள கண்டிஷன் செக் பண்ணிட்டு வரும்போது கண்டிஷன் தான் டேட்டா டைப்போட கண்டிஷன் தான். போன அந்த டேட்டா கன்சோல் வந்துருப்பான் கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் டேட்டா ஹலோ உள்ள போகும்போது தானே டேட்டாவோட வேல்யூ மாறுது. எங்க இருக்குன்னு தெரியலையே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த
அந்த வேரியபிள் டேட்டா வந்து அப்புறம் என்ன டேட்டா தான் வேணும். Okay, send output. Hello, sir. Hello, hi, hello, hi. Hello. Others? No output. சொல்லுங்க, இதுக்கு மேல டைம் வேணுமா? என்ன கிடைக்குது? ஹலோ தான். ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வேரியபிள் இருக்கு, கண்டிஷன் ட்ரூ ஆகுது, மறுபடியும் அதே நேம்ல புதுசா என்ன பண்றோம், இன்னொரு வேரியபிள அதே நேம்லயே கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ இது ஓவர் ரைட் ஆகி உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? ஹலோ அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். இதுக்கு மேல நீங்க டேட்டா எங்க கால் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது? அவ்வளவுதான் கிடைக்க போகுது. ஓகேவா? இது கம்பைல் பண்ணணும், என்ன பண்ணுவீங்க? கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன பண்ணணும்? ஓபன் பண்ணணும். அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு, இந்த டெர்மினல் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நியூ டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணாலே என்ன டைரக்டரியில் இந்த ஃபைல் லொகேஷன் இருக்கோ அதுல இருந்து என்ன ஆயிருக்கும்? ஓப்பனே ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ts-node ஃபாலோட் பை ஃபைல் நேம் var_test.ts. ஸோ கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா என்ன அவுட்புட்டோ அந்த அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஓகே, இப்படி கூட என்ன பண்ணிக்க முடியும், நீங்க ரன் பண்ணிக்க முடியும். கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஓகே, ரைட். ஸோ இதே இது இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, let அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வச்சு இதே ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் let_test.ts சொல்லிட்டு ஒரு டிஎஸ் ஃபைல், மறுபடியும் ஃபங்க்ஷன் to greet அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
சொல்லுக்குள்ள போயிட்டு இது வரைக்கும் வேர்ங்கிற கீவேர்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா let அப்படிங்கிற கீவேர்ட், ஓகே, ஃபாலோட் பை டேட்டா ஈக்குவல் டு சேம் திங் ஹாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இந்த இஃப் பிளாக் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ட்ரூ பண்ணிடுறேன் டிஃபால்ட்டாகவே. ஓகே, ஸோ மறுபடியும் இந்த லெட் அப்படிங்கிற கீவேர்டில் போயிட்டு டேட்டா ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாக் பண்ண போகிறேன். console.log of data if கண்டிஷனுக்குள்ளேயும் அண்ட் கண்டிஷனுக்கு வெளியிலையும் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா செல்ஃப் இன்வோகேஷன் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுற போறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டூ கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மல்டிபிள் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல சேம் ஃபங்க்ஷன் நேம் 2 ஃபைல்ல யூஸ் பண்ணீங்கன்னா எரர் காமிக்கும். ஓகேவா, இது இந்த எடிட்டர் காமிக்கிற எரர், வேற ஒன்றும் இல்லை. அதனால ப்ரீவியஸ் ஃபைல் என்ன பண்ணிக்கிறோங்க, க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இது ஏன் காமிக்குது அப்படின்னா சப்போஸ் நாளைக்கு இந்த எல்லா டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலையும் நீங்க ஒரே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலா கம்பைன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுல 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஒரே ஃபைல்ல 2 ஃபங்க்ஷன் நீங்க கீப் அப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன காமிச்சிட்டு இருக்கு, எரர் காமிச்சிட்டு இருக்கு. அதனால ப்ரீவியஸ் உள்ளது என்ன பண்ணிருங்க, க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே ரைட், இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ஹலோன்னு சொல்லி கிடைச்சது, ரைட். ஸோ இப்போ அதே ஃபங்க்ஷன் தான் வேர் அப்படிங்கிற கீவேர்டு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், லெட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் test.ts அப்படிங்கிறத கொடுத்து நான் என்டர் பண்ண அப்படின்னா இப்போ கமெண்ட் பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஹலோ ஹாய்ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வேர் அப்படிங்கிறது இட்ஸ் a function level scope variable. வேர் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் a function level scope variable. ஈவன் நீங்க வேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எங்கனாலும் நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் சரி, ஹோஸ்டிங் கான்செப்ட் படி ஆட்டோமேட்டிக்கா டாப் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்கும், மூவ் ஆயிடுச்சு. அப்போ வேரியபிள் எங்க டிக்ளேர் பண்ண மாதிரி தான் மீனிங், டாப் ஆஃப் த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண மாதிரி தான் மீனிங். அப்போ அதோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும்னு சொல்லிங்கன்னா அந்த என்டையர் ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே அதோட ஸ்கோப் இருக்கும். ஓகே, அதனால தான் நான் இந்த வேரியபிளை லெட்டுன்னு வச்சு கிரியேட் பண்ணும்போது இங்கே நான் கிரியேட் பண்ணும் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, அது ஓவர்ரைட் ஆயிடுச்சு. ஏன்னா அதோட ஸ்கோப் வந்து என்டையர் ஃபங்க்ஷன் ஃபுல்லா இருக்குல்ல, அதனால இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓவர்ரைட் ஆயிடுச்சு. பட் இங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், லெட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ லெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிளாக் லெவல் ஸ்கோப் வேரியபிள். வேர் அப்படிங்கிறது என்ன, ஃபங்க்ஷன் லெவல் ஸ்கோப் வேரியபிள். லெட் அப்படிங்கிறது என்ன, பிளாக் லெவல் ஸ்கோப் வேரியபிள். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த லெட் அப்படிங்கிற கீவேர்டை நீங்க எங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு நியர்பை என்ன ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் ஆச்சோ அந்த கர்லி பிரேஸ் எங்க எண்ட் ஆகுதோ அந்த பிளாக் குள்ள மட்டும்தான் இந்த லெட்டுங்கிற வேரியபிளோட ஸ்கோப் இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றோம் நம்ம இதை பிளாக் லெவல் ஸ்கோப் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அப்ப யோசிச்சு பாருங்க, நான் இங்க ஒரு லெட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்கு நியர்பையா கர்லி பிரேஸ் எங்க ஓப்பன் ஆயிருக்கு, எனக்கு இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு. இது எங்க க்ளோஸ் ஆயிடுச்சு, இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த லெட் டேட்டா அப்படிங்கிற ஸ்கோப் வந்து ஒன்லி எனக்கு இதுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். அதனாலதான் இந்த லாக்ல எனக்கு என்ன கிடைச்சது, ஹலோன்னு சொல்லி கிடைச்சது. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு ஹலோன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அடுத்து இங்க ஒரு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லெட் டேட்டா ஈக்குவல் டு ஹாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட கர்லி பிரேஸ் எங்க இருக்கு, எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு. ஓகே, அப்போ இதோட ஸ்கோப் இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எனக்கு இது வரைக்கும் இருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு, டேட்டா ஈக்குவல் சொல்லிட்டு ஹாய்ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ வேர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் லெவல் ஸ்கோப் வேரியபிள், லெட் அப்படிங்கிறது என்ன, பிளாக் லெவல் ஸ்கோப் வேரியபிள். இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் அப்படிங்கிறது ஹொய்ஸ்ட் ஆகும், லெட் அப்படிங்கிறது ஹொய்ஸ்ட் ஆகாது. ஹொய்ஸ்ட் ஆச்சு அப்படின்னா கான்செப்டே போயிடுச்சு இல்ல, டாப் ஆஃப் த ஃபங்க்ஷன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் என்ன என்டையர் ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதனால லெட் என்ன ஆகாது, ஹொய்ஸ்ட் ஆகாது. எங்க டிக்ளேர் பண்ணீங்களோ அங்கதான் டிக்ளரேஷன் இருக்கும், எங்க டிஃபைன் பண்ணீங்களோ அங்கதான் வேல்யூ கிடைக்கும், டிஃபைன் ஆகி கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த லெட்டுங்கிறதெல்லாம் ரியல் டைம்ல என்ன மாதிரியான சினாரியில யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஃபார் லுக் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம், நம்ம ஃபார் லுக்கு ஃபார் வேர் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போட்டு இந்த லூப் வந்து கண்டினியூ பண்ணியிருப்போம். கரெக்டா, நம்ம நல்லா தெரியும் இந்த ஃபார் லூப்புக்குள்ள இருக்கிற இந்த வேரியபிள் ஐ அப்படிங்கிறத லூப் வெளியிலயோ இல்லாட்டி லூப்பை தாண்டியோ, என்ன லூப் முன்னாடியோ இல்லாட்டி லூப்பை தாண்டியோ எங்கேயுமே என்ன பண்ண மாட்டோம், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இது நீங்க வேர் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்தனால ஹொய்ஸ்டிங் கான்செப்ட் படி இதோட டிக்ளரேஷன் எங்க போயிருக்கும், டாப் ஆஃப் த ஃபங்க்ஷன் பேர் அண்ட் த என்டையர் ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே இந்த வேரோட ஸ்கோப் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேவா, அது நமக்கு தேவையில்லாது தானே. ஏன்னா இந்த வேருங்கிற இந்த ஐங்கிற கீவேர்டை நான் லூப் வெளியில என்ன பண்ண போறது இல்லை, யூஸ் பண்ண போறது இல்லை. அப்ப இந்த வேர் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்த இடத்துல நீங்க இப்ப என்ன பண்ணிடலாம், லெட் ஐன்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ இந்த வேரியபிளோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிங்கன்னா ஒன்லி இந்த ஃபார் லூப்புக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், லூப் வெளியிலேயே எங்கேயுமே உங்களுக்கு என்னவா இருக்காது, அவைலபிளா இருக்காது. ஸோ புரியுதுல, அப்ப இந்த பிளாக் குள்ள மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு மேல என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுங்க,
லெட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இல்ல நான் த்ரூ அவுட் த ஃபங்க்ஷன் ஃபுல்லா நான் யூஸ் பண்ண போறேன்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, வேர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இதான் வேருக்கும் லெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். நியூவா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வேர் எஃப் நேம் ஈக்குவல் டு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் என் நேம் ஈக்குவல் டு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் செகண்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி வரணும். கன்சோல் லாக்ல என்ன பண்ணுவீங்க, வெல்கம் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம்னு வரணும். என்ன பண்ணுவீங்க, வெல்கம் அப்படி டைப் பண்ணிடுவீங்களா, டபுள் கோட்ஸ்குள்ள வெல்கம், அடுத்து அடுத்து பிளஸ், அடுத்து எஃப் நைன் பிளஸ் எல் நேமா, ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுத்து மறுபடியும் என்ன ஒரு பிளஸ் கொடுத்து எல் நைன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் சொல்லி கிடைச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டிஎஸ்ஐ நோட் ஓகேவா ரைட். பட் இதை இப்படி பண்றதுக்கு பதிலா டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்றோம், அடுத்து ஒரு பிளஸ் கொடுத்து இன்னொரு வேரியபிளை கன்கைன் பண்ணி மறுபடியும் ஒரு பிளஸ் கொடுத்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் பிளஸ் கொடுத்து இன்னொரு வேரியபிளை கன்வெர்ட் பண்ணி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நீங்க அந்த டு டு லிஸ்ட் அப்ளிகேஷன்லயுமே எடிட் பட்டனுக்கும் டெலிட் பட்டனுக்கும் இப்படி தான் பண்ணியிருப்போம், எழுதியிருப்போம் கோட். ஓகே, பட் அதுக்கு பதிலாக டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்கிற கான்செப்ட் படி ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நான் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்கை ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டுனா பேக் டிக் ஆர் பேக் கோட். ஓகேவா? பேக் டிக் ஆர் பேக் கோட். அது என்ன பேக் டிக் ஆர் பேக் கோட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ்கேப் கீ இருக்கு பார்த்தீங்களா, அந்த கீக்கு வந்து கீழே ஒரு கீ இருக்கும். ஓகே, ஒரு சிங்கிள் கோட்ஸ் மாதிரி தெரியும், பட் அது என்ன கிடையாது, சிங்கிள் கோட்ஸ் கிடையாது. அதுதான் என்ன பேக் டிக் ஆர் பேக் கோட். ஓகே, ஸோ அதை கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த கீயை கொடுத்துக்கோங்க. தெரியுதா? ஓகே, எஸ்கேப் கீ கீழே சிங்கிள் கோட்ஸ் மாதிரி இருக்கும், அந்த கீ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்படுற டெக்ஸ்ட்டை பிளைன் டெக்ஸ்ட்டை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. என்னது வெல்கம்ங்கிறது எனக்கு வரணும், அதனால வெல்கம்ங்கிறது என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன். இது பக்கத்தில் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளை உள்ளுக்குள்ள பைண்ட் பண்ணணும். பைண்ட் பண்றோம் அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, பைண்டிங் அப்படின்னா இந்த இடத்துல மீனிங் என்ன, கம்யூனிகேஷன். அப்போ இந்த இடத்துல எஃப் நேமை இதுக்குள்ள என்ன பண்ணணும், நான் பைண்ட் பண்ணணும். டெம்ப்ளேட்ஸ் அதுக்காக நீங்க பிளஸ் எல்லாம் போட்டு பண்ண தேவையில்ல உள்ளுக்குள்ள டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் கான்செப்ட்குள்ள. ஓகே, ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டை அப்படியே நீங்க கொடுத்துட்டீங்க எந்த விதமான ரெப்ரசன்டேஷன் இல்லாம. பட் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷனை உள்ளுக்குள்ள பைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா the syntax is dollar open curly brace and close curly brace. அந்த பிரேஸ்க்குள்ள என்ன வேரியபிளை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேரியபிள் நேம் என்னது, அது எஃப் நேம். அடுத்து ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சா, ஸோ ஒரு ஸ்பேஸ், மறுபடியும் என்ன டாலர், ஒரு ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். எதை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் என்னது எல் நேம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இப்போ நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு லாக் கிடைக்க போகுது. ஒன்று நார்மலா நம்ம யூஸ் பண்ணது, இன்னொன்று எது வழியா, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் வழியா. இன்னும் இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ல வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சப்போஸ் நான் இந்த எல் நேம் வந்து அடுத்த லைனுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, வெல்கம் ஃபர்ஸ்ட் நேம் அடுத்த லைன்ல தான் எனக்கு என்ன நினைக்கிறேன், எல் நேம் எடுத்து வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க டபுள் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னால் அடுத்த லைனுக்கு என்டர் அடிச்சு எடுத்துட்டு போக முடியாது. என்ன காமிச்சிடும், அது எரர் காமிச்சிடும். அப்போ நான் இது அடுத்த லைனுக்கு எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லாஷ் என் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணணும், நான் யூஸ் பண்ணணும். இப்படி போட்டு தான் என்ன பண்ண முடியும், என்னால் அடுத்த லைனுக்கு எடுத்துக்க முடியும். பட் நீங்க டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எடிட்டர்ல எப்படி கோட் பண்ணிருக்கீங்களோ அப்படியே இது வந்து ப்ரௌசருக்கு அவுட்புட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நான் எத்தனை என்டர் அடிச்சிருக்கணும், இவ்வளவு ஸ்பேஸோட எங்க வரப்போகுது எனக்கு ப்ரௌசருக்கு வர. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் சேவ் பண்ணிட்டு இந்த பக்கம் போய் செக் பண்ணி பார்க்குறேன். நான் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து என்டர் அடிச்சேன்னா அவ்வளவு ஸ்பேஸோட என்ன இருக்கு எனக்கு ப்ரௌசருக்கு வந்துருக்கு. ஓகே, இது ஆங்குலர்ல ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆங்குலர்ல நம்ம காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஓகேவா? அந்த காம்பனன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் அது. ஓகே, காம்பனன்ட் வந்து மொத்தம் 3 ஃபைல் இருக்கும், HTML ஃபைல், டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் அண்ட் CSS ஃபைல்.
அந்த காம்பனன்ட் தேவையான வியூ வந்து HTML வச்சிருப்போம், அந்த காம்பனன்ட் தேவையான ஸ்டைல வந்து CSS வச்சிருப்போம், அந்த காம்பனன்ட் தேவையான பிரசன்டேஷன் லாஜிக் வந்து டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சிருப்போம். ஓகே, டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் தான் அந்த இடத்துல மெயின். அந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல்ல இருந்து தான் நான் சொல்லுவேன் இந்த காம்பனன்ட்டோட HTML எங்க இருக்கு, இந்த காம்பனன்ட்டோட CSS எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஒரு கீ இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல தான் இந்த காம்பனன்ட்டோட வியூ எப்படி இருக்கணும் அப்படிங்கறது என்ன பண்ணுவோம் நம்ம உள்ளுக்குள்ள சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னால இந்த இடத்துல போயிட்டு ஒரே லைன்ல எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியாது. கரெக்டா என்டையர் ஃபார்மையும் ஒரு லைன்ல தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டபுள் கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்டர் அடிச்சா இந்த இடத்துல என்ன காமிச்சிடும், எனக்கு எரர் காமிச்சு. அப்ப இந்த இடத்துல நான் டபுள் கோர்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பேக் டிக். அப்ப நான் எப்படி கோட் எழுதிருக்கணும் அப்படியே என்ன ஆக போகுது, எனக்கு ப்ரௌசருக்கு அவுட்புட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சின்னர்கள் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பேக் டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு பிளைன் டெக்ஸ்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸை கம்போஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் எல்லாம் போட்டு பண்றதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரையும் எதை வச்சு ரேப் பண்ணியிருக்கணும், எதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும், பேக் டிக் ஆர் பேக் கோட். பிளைன் டெக்ஸ்ட்னா அப்படியே கொடுத்துக்கோங்க. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷனை உள்ளுக்குள்ள பைண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சின்டாக்ஸ் இஸ் டாலர் ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். உள்ளுக்குள்ள என்ன வேரியபிள் வேணுமோ அந்த வேரியபிள் நேம் மட்டும்தான் இல்ல, ஈவன் நீங்க மெத்தட கூட என்ன பண்ணிக்க முடியும், கால் பண்ண முடியும். கால் பண்ணீங்கன்னா அந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சோ அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ உள்ளுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா தெரியும் எப்படி ஒரு ப்ராப்பர் வேல நம்பரை வந்து டிக்ளேர் பண்றதுன்னு சொல்லிட்டு. என்ன டைப் கொடுப்பீங்க, கோலன் நம்பர், பூலியன் அப்படின்னா பூலியன். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா அரே பத்தி பார்க்க போறோம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. டைப்ஸ்கிரிப்ட்ல அரே எப்படி பிஹேவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நியூ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அரே டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு அரே ஹேண்டில் பண்ணுமோ அப்படி நான் ஒரு அரே கிரியேட் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ARR1 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணுவீங்க, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வேல்யூ செப்பரேட்டட் பை கமா. ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு ஹாய் கமா ஹலோ கமா சம்திங் ஏதோ ஒன்று குட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு அடுத்து இந்த அரேல நான் புதுசாக ஏதாவது வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுவோம், நம்ம ARR1 டாட் புஷ் அப்படிங்கிற மெத்தட் வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம இங்கே ஏதாவது டைப் சொன்னோமா, ARR1ல ஏதாவது டைப் அசைன் பண்ணியிருக்குமா, எதுவுமே அசைன் பண்ணல. டைப் ஸ்கிரிப்ட்ல நீங்க வேல்யூ எதுவுமே டைப் எதுவுமே சொல்லலை அப்படின்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ அதுவே என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தோம், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு டைப் வந்து என்ன இருக்கும், செட் ஆயிருக்கும். என்ன டைப் செட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு அரே. அரேக்குள்ள நீங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டா என்ன வேல்யூஸ் மட்டும் இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்க, ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் வச்சு இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப இதோட டைப் என்ன செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் அரே அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆயிருக்கும். இப்போ நான் மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா அதோட டைப் சொல்லுது பாருங்க, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்துல என்ன இருக்கு, ஸ்கொயர் பிராக்கெட். அப்படின்னா மீனிங் என்ன, ARR1ங்கிறது இஸ் அ ஸ்ட்ரிங் அரே. அப்ப இன் ஃபியூச்சர் இந்த அரேல என்ன வேல்யூஸ் மட்டும் தான் உங்களால புஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும் தான் புஷ் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும் தான் அது என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ARR1 டாட் புஷ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மார்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. பட் அதே இது 66 சொல்லிட்டு ஒரு நம்பர் போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எரர் காமிச்சிச்சு. சரிதான், என்ன எரர்னு சொல்லிட்டு மவுஸ் ஓவர் பண்ணா அதே சொல்லிடும். நம்பர் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு என்னால என்ன பண்ண முடியல, ஒரு ஸ்ட்ரிங்குங்கிற டைப்ல மேட்ச் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிச்சு, எரர் காமிச்சிச்சு. பட் இதுக்கு டபுள் கோர்ஸ் போட்டீங்க அப்படின்னா எடுத்துக்கணும். நான் எனிதிங் which is surrounded by double quotes becomes a string. ஓகே, ரைட். அப்ப நான் ப்ராப்பரா ஒரு அரே சொல்லி டிக்ளேர் பண்ணணும்னா எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடுத்த அரே சொல்றேன் பாருங்க, where ARR2 கோலன். ஓகே, இப்போ நான் ஒரு நம்பர் அரே கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, எப்பவுமே எப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா வேரியபிள் நேம் பக்கத்துல கோலன் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்து என்ன கொடுங்க, டைப் கொடுங்க. ஓகேவா, நீங்க எப்படி கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். பட் இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ ARR2 கோலன் என்ன டைப், நம்பர். இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்பருங்கிற டைப் தான் அக்செப்ட் பண்ணும். பட் நம்ம கிரியேட் பண்ண போறது என்ன, நம்பர் அரே. பக்கத்துல என்ன போட்டிருக்கணும், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே போட்டு உள்ளுக்குள்ள என்ன வேல்யூஸோ அந்த வேல்யூஸ் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் ப்ராப்பரா ஒரு நம்பர் அரே என்ன பண்ணணும், நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னா கூட அதே வேல்யூஸ் எடுத்துக்கணும். பட் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா
நான் எனக்கு அந்த அரே தெரியும் போது இனிஷியலைஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் தான் தெரியும். பட் இன் ஃபியூச்சர்ல நான் நம்பர் என்ன பண்ணுவேன், நான் ஆட் பண்ணுவேன். அப்படின்னா நீங்க ஸ்ட்ரிங் அரே மட்டும் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது என்ன அரேவா செட் ஆயிடும், ஸ்ட்ரிங் அரேவா செட் ஆயிடும். ஓகேயா? பட் யோசிச்சு பாருங்க, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபீச்சர். ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரே அரேல மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப நான் அந்த இடத்துல நினைக்கிறேன், எனக்கு ஒரு அரே வந்து வேணும். அந்த அரே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங் அரே அண்ட் ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர்ஸ் இந்த ரெண்டுமே என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைப்ஸ்கிரிப்ட்ல யூனியன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. இது அரேக்கு மட்டும் இல்ல, டேட்டா டைப்ஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன். இங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ங்கிற வேரியபிள்ல 2 நம்பரை கால்குலேட் பண்ணி எனக்கு ரிசல்ட் நம்பர்லயும் வரலாம். சப்போஸ் நான் ஏதாவது இன்வாலிடான இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ரிசல்ட்ல வந்து ஒரு எரர் மெசேஜும் வரலாம். ஓகே, அப்ப இந்த ரிசல்ட்ல நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும், நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். அப்படின்னா என்ன ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம். பட் நீங்க இந்த இடத்துல போயிட்டு ஸ்ட்ரிங்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா என்ன மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நம்பர் சொல்லி கொடுத்தா நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் இந்த வேரியபிள்ல நான் எத்தனை டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ண நினைக்கிறேன், 2 டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணேன். அப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா யூனியன் மெத்தட். யூனியன் மெத்தடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வழக்கம் போல என்ன பண்ணிக்கோங்க, கோலன் வச்சுக்கோங்க. என்ன டேட்டா டைப் அக்செப்ட் பண்ணமோ அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் ஸ்பேஸ் ஒரு பைப் சிம்பிள் ஸ்பேஸ் அடுத்த டேட்டா டைப், அவ்வளவுதான். இப்போ இந்த ரிசல்ட்ங்கிற வேரியபிள் 2 டேட்டா டைப் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, அக்செப்ட் பண்ண போகுது. என்னலாம், ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர். ஸோ திஸ் இஸ் கால்ட் யூனியன் மெத்தட். ஓகே, இது மாதிரி நீங்க 2 தான் கொடுக்க முடியுமா சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பைப் செப்பரேஷன்ல எத்தனை டைப்னால என்ன பண்ணிக்க முடியும், கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ரிசல்ட் ஈக்குவல் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்றேன், அக்செப்ட் பண்ணுது. அதே ரிசல்ட் ஈக்குவல் சொல்லிட்டு ஒரு நம்பரை ஸ்டோர் பண்றேன், அக்செப்ட் பண்ணுது. பட் ரிசல்ட் ஈக்குவல் சொல்லிட்டு ஒரு பூலியன் வேல்யூ போய் நான் கொடுக்குறேன், அது என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. சப்போஸ் பூலியனும் அக்செப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மறுபடியும் அடுத்த ஒரு பைப் சிம்பிள் கொடுத்து என்ன டைப்போ அந்த டைப் என்ன பண்ணிருக்கணும், ஆட் பண்ணிருக்கணும். ஓகேவா? அப்ப எனிக்கும் யூனியன் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனி அப்படிங்கிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. கரெக்டா? நீங்க என்ன டேட்டா டைப்ல என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் யூனியன் மெத்தட்ல நீங்க என்ன டைப்பை சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த டைப் வேல்யூஸ் மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ பேக் டு அரே. அரேல நான் மல்டிபிள் டேட்டா டைப்ஸை நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, வேர் ஏஆர் 3 கோலன் என்ன டைப் எல்லாம் ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டைப் சொல்லிக்கணும். என்ன டைப், ஸ்ட்ரிங், பைப், அடுத்து என்ன, நம்பர். இந்த ரெண்டையும் நம்ம எதுல போய் ஸ்டோர் பண்ண போறோம், ஒரு அரேல போய் ஸ்டோர் பண்ண போறோம். அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு பிராக்கெட்ல எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பக்கத்துல என்ன போட்டுக்கோங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு. நீங்க அப்படி போடாம இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மீனிங் என்ன ஆயிடும்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஏஆர் 3ங்கிறது நம்பர் அரே அக்செப்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆயிடும். கரெக்டா? ஸோ அதனாலதான் இந்த அரேக்குள்ள என்னென்ன வேல்யூஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த யூனியன்ஸை எதில் கொடுக்குறோம், நம்ம ஒரு பிராக்கெட் குள்ள கொடுத்துருக்கோம். இப்போதான் மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஏஆர் 3ங்கிறது ஒரு அரே, அந்த அரேக்குள்ள அது என்ன வேல்யூஸ் அக்செப்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எதர் நம்பர் ஆர் ஸ்ட்ரிங். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னு சொன்னா, ஈக்குவல் கொடுத்து சப்போஸ் நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரிங் மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கோங்க, நான் ஹாய் ஹலோ அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கலாம். பட் ஃபீச்சர்ல என்னால் என்ன பண்ண முடியும்னா நம்பர் என்ன பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும். ஏன்னா இங்க டிக்ளேர் பண்ணும்போது என்ன சொல்லிட்டேன், நான் ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் இருக்கு போதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்க சொல்லாம இப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது என்ன அரேவா மாறி இருக்கு, இப்போ ஸ்ட்ரிங் அரேவா மட்டும்தான் இருந்திருக்கும். நம்பர் என்ன பண்ண முடியாது, உங்களால புஷ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இனிஷியலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் தான் தெரியும். பட் ஃபியூச்சரா நான் புஷ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்டே ப்ராப்பரா என்ன பண்ணிக்கோங்க, டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களால புஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏஆர் 3 டாட் புஷ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 7, 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ என்ன பண்ண முடியுது, என்னால புஷ் பண்ண முடியுது. ஓகேவா, ரைட். இன்னொன்று அரேல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ வேர் ஏஆர் 4 கோலன் ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஏஆர் 4ஓட வேல்யூ என்ன, ஏஆர் 4ஓட வேல்யூ என்ன, எம்டி ஸ்ட்ரிங். ஏஆர் 4ஓட வேல்யூ என்ன, guys please answer.
What is the value of ARR4? வேற empty array வேற true true சரி true வேற ஸ்ட்ரிங்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு, empty arrayன்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு, ட்ரூன்னு சொன்னா என்ன மீனிங்? ARR4 ஓட வேல்யூ என்ன? empty array. empty array. எப்படி empty array? ஒரு வேரியபிளை டிக்ளேர் மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்? என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்? அப்புறம் எப்படி empty arrayன்னு சொல்றீங்க? தானுங்க வேரியபிள் டிக்ளேர் தானே பண்ணியிருக்கோம். ARR4ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஃபியூச்சர்ல நான் ஸ்ட்ரிங் அரே ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்குமே தவிர எங்கேயாவது ஒரு ஈக்குவல் டு புட்டு வேல்யூ சொல்லியிருக்குமா? இல்ல. அப்ப இது ஒரு வேல்யூ என்ன? அன்டிஃபைன்ட். அதே சரி சொல்லிட்டு இருக்க முடியுமா? வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இது வேல்யூ அன்டிஃபைன்னு பாதி தாண்டி ஆச்சுல. சரி, அப்ப இது வேல்யூ என்ன? அன்டிஃபைன். அப்ப உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. ARR4 டாட் புஷ் ஆஃப் உள்ளுக்குள்ள போயிட்டு some value பண்ண முடியுமா? முடியாது. அதே பாருங்க எரர் சொல்லிச்சு. ஏன்னா ARR4ங்கிறது என்ன கிடையாது? என்ன கிடையாது? அரே கிடையாது. ARR4ங்கிறது என்னது? ஒரு அன்டிஃபைன். அன்டிஃபைன்ங்கிற ஒரு டைப்ல போயிட்டு எப்படி நீங்க புஷ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரேவை நீங்க டிக்ளேர் பண்ண போறீங்க அப்படின்னா கூட நீங்க அட்லீஸ்ட் ஈக்குவல் டு போட்டு ஒரு எம்டி அரேயோடாவது என்ன பண்ணியிருக்கணும்? டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இப்போதான் இது என்னது? அரே. இப்போ என்ன பண்ண முடியும்? உங்களால புஷ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அரேவை நீங்க எங்கேயாவது ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு ARR4 ஈக்குவல் சொல்லிட்டு ஒரு எம்டி அரே என்ன பண்ணியிருக்கணும்? போட்டிருக்கணும். அதெல்லாம் போட நம்ம மறந்துடுவோம். அதனால மைண்ட்ல என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு அரேவை நான் டிக்ளேர் பண்ண போறேன் அப்படின்னாலே ஈக்குவல் டு போட்டு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு எம்டி அரேவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ நான் தான் அது ஒரு அரே. ஓகேவா? நீங்க ஸ்ட்ரிங் ஸ்கொயர் பேக்னு சொன்னோடனே அது என்னவா மாறிடாது? அரேவா மாறிடாது. அங்க என்ன சொல்றோம்? இதுல நான் இதை ஸ்டோர் பண்ண போறேன்னு தான் சொல்றேன். நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னு என்ன பண்ணல? சொல்லல. ஓகேவா? அப்ப அரேவா இருந்துச்சு அப்படின்னா அரேவை டிக்ளேர் பண்ண போறீங்க, எனக்கு வேல்யூவே தெரியாது அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கோங்க? டைப் சொல்லிட்டு ஒரு எம்டி அரே என்ன பண்ணிக்கோங்க? இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணல அப்படின்னா அதோட டைப் என்னவா தான் இருக்கும்? அன்டிஃபைண்டா தான் இருக்கும். இப்போ அன்டிஃபைன்ல போயிட்டு ஒரு அரேயோட புஷ் மெத்தட்லாம் என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா புஷ் மெத்தட் பிலாங்ஸ் டு அரே ஆப்ஜெக்ட், நாட் அன்டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே ரைட். ஸோ அப்போ ஒரு அரேல நான் டைப் எதுவுமே சொல்லாம டைரக்டா வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணா என்ன நடக்குது? நான் டைப் சொல்லி வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணா என்ன நடக்குது? சப்போஸ் நான் ஒரு அரேல மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? யூனியன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு எம்டி அரேவை டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டு நான் ஃபியூச்சர்ல போயிட்டு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் ப்ராப்பரா என்ன பண்ணணும்? அசைன் பண்ணணும். ஓகே, த லாஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அரேல ஜாவாஸ்கிரிப்ட், பேக் டு ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, எந்த டைப்ஸ் நான் என்ன பண்ண நினைக்கிறேன்? ஸ்டோர் பண்ண நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ARR5 கோலன் என்ன டைப் நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த அரேல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்ப இது ஒரு அரே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. முன்னாடி என்ன சொல்ல போறோம் சொல்லுனா டைப் சொல்ல போறோம். என்ன டைப்னா நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த டைப்? எனி. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க? எனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ ஒரு எம்டி அரே என்ன பண்ணி வச்சுக்கோங்க? இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ARR5 டாட் புஷ் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன், எடுத்துக்கிச்சு. ஒரு நம்பரை கொடுக்குறேன், எடுத்துக்கிச்சு. ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? அப்போ ஒரு அரேக்குள்ள என்ன வேல்யூஸ்னால ஆட் பண்ண நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க? எனி சொல்லிக்கோங்க. சரி, இப்போ சொல்லுங்க, எனீக்கும் எனி ஆஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. வேர் ARR6 கோலன் எனீன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ARR5ங்கிறது டெஃபினட்டா அரே தான். ARR5ங்கிறது என்னவா தான் இருக்க போகுது? அரேவா தான் இருக்க போகுது. அரேக்குள்ள நீங்க என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? எனீன்னு கொடுத்துருக்கோம். பட் இந்த எனீங்கிறது ARR6 அப்படிங்கிறதே என்ன ஆனாலும் இருக்கலாம். அது அரேவா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்களால எப்போனாலும் அந்த டைப்பை என்ன பண்ண முடியும்?
மாத்திக்கிற முடியும். பட் இதோட டைப் டெஃபினட்டா என்னவா தான் இருக்க போகுது, அரேவா தான் இருக்க போகுது. அப்ப எனி வேற, எனி ஆஃப் அப்படிங்கிறது வேற. ஓகேவா? புரியுதா? அரே எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன் மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. அரேவை நீங்க டிக்ளேர் பண்ண போறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணிருக்கணும், ஈக்குவல் டு கொடுத்து ஒரு எம்டி அரேவை இனிஷியலைஸ் பண்ணிருக்கணும். ஓகே ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் சொல்லிட்டீங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஓகே, டைப் ஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், object.ts. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டைரக்டா இனிஷியலைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே நான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் அதை அப்படி டைப் ஸ்கிரிப்ட் நம்ம மாற்றுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் where person equal to அப்படின்னு சொல்லிட்டு fname கோலன் சொல்லிட்டு ஒரு நேம், lname அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம், age கோலன் சொல்லிட்டு ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணியிருப்போம் சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இங்க நம்ம என்ன ஃபைல் யூஸ் பண்றோம், டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் யூஸ் பண்றோம். அப்போ அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க வேரியபிளுக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த டைப் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணியிருக்கோம், இது எடுத்துரும். என்ன கொடுத்துருக்கோம் நம்ம இந்த இடத்துல, ஒரு ஆப்ஜெக்ட் வித் 3 ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து செட் ஆயிருக்கும். இப்போ இந்த பர்சனுங்கிறோட டைப் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னால கல்லி பிரேஸை போட்டு கல்லி பிரேஸோட க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்க டிக்ளேர் பண்ணும்போது என்ன ப்ராப்பர்ட்டியோட டிக்ளேர் பண்ணியிருந்தீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருந்தீங்களோ அதோட டேட்டா டைப் ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்து வந்துருக்கும். பாருங்க, fname கூட என்ன இருக்கு, ஸ்ட்ரிங், lname ஸ்ட்ரிங், ஏஜ் என்ன, நம்பர். இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கு அவுட் சைட்ல வந்துட்டு நீங்க நியூவா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா டைப் செட் ஆயிடுச்சு. நீங்க ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வேல்யூஸ் கொடுத்தீங்களோ அதோட டைப் தான் செட் ஆயிடுச்சு. அப்ப மீனிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பர்சன்ங்கிற வேரியபிள் இட் should be an object with 3 defined properties, fname, lname, age, and அந்தந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன டைப் செட் பண்ண போறோம் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பர்சன் டாட் fname ஈக்குவல் டு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்கை தாண்டி வேற எந்த வழியும் வெளியில என்ன பண்ண முடியாதுனால ஓவர்ரைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் நேம் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் the property name equal to the value அப்படின்னு தான் ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ இதுக்குள்ள போயிட்டு நான் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து என்ன பண்றேன், ஸ்டோர் பண்றேன். பாருங்க எரர் காமிச்சிச்சு. ஏன் எரர் காமிச்சது அப்படின்னா இந்த டைப் ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணிச்சு, எடுத்துச்சு. எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல என்னதான் ஸ்டோர் ஆயிருக்கு, ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப என்னால என்ன வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ ரன் டைம்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு புதுசா நியூவா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். எங்க இல்ல வந்து சம்திங் ஒரு அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆட் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுங்க. பர்சன் ஆப்ஜெக்ட்ல எப்படி ஆட் பண்ணுவீங்க, பர்சன் டாட் அட்ரஸ் ஈக்குவல் டு த வேல்யூ அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவோம் நம்ம ஆட் பண்ணுவோம். பட் பாத்தீங்க பர்சன் டாட் அட்ரஸ் சொல்லி போட்டோன்னே என்ன காமிச்சிருச்சு, எரர். என்ன எரர்னு சொல்லிட்டு மவுஸ் ஓவர் பண்ணா அது சொல்லிடுச்சு நீங்க ஆட் பண்ணியிருக்கிற இந்த அட்ரஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரியாது, ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஆட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அதுக்கு தெரியல, அது டைப் என்ன எடுத்திருந்திருக்கு, 3 ப்ராப்பர்ட்டி தான் எடுத்திருக்கு. ஏன்னா 3 ப்ராப்பர்ட்டியோட தான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்ப நான் ப்ராப்பரா இந்த ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னா பக்கத்துல என்ன இருக்கும், ஒரு கோலன். இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னால கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி கர்லி பிரேஸ் என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். என்னென்ன பாசிபிள் கீயோ அந்த கீ நேம் என்ன, எஃப் நேம் கோலன், அதோட டைப் என்ன, ஸ்ட்ரிங், கமா lname கோலன், அதோட டைப் என்ன, ஸ்ட்ரிங், கமா ஏஜ் கோலன், அதோட டைப் நம்பர். இப்படிதான் ப்ராப்பரா என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கணும். சப்போஸ் இதுல போயிட்டு நான் புதுசா இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று என்ன பண்றேன், ஆட் பண்றேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அட்ரஸ் கோலன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எரர் வந்துருச்சு. என்ன எரர் அப்படின்னா இந்த பர்சனோட டைப்ல வந்து நீங்க அட்ரஸ்னு ஒரு கீ சொல்லியிருக்கீங்க, பட் நீங்க டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணல, வேல்யூவை சொல்லல. அதானே டைப் மிஸ்மேட்ச் ஆகுதுல, டைப்புக்கும் இந்த இங்க இருக்கிற வேல்யூ என்ன ஆகுது, மேட்ச் ஆகல. ஓகே, அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து எடுத்த உடனே இந்த பர்சனோட அட்ரஸ் எனக்கு தெரியாது, பர்சனோட எனக்கு எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் மட்டும் தான் தெரியும், எனக்கு அட்ரஸ் தெரியாது அப்படின்னு வச்சோம் அப்படின்னா இந்த ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு அட்ரஸ் அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் கோர்ஸ்ல போட்டு ஆட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி. இப்போ நான் எனக்கு எம்டியா கொடுக்குறேன், பட் ஃபியூச்சர்ல என்ன பண்ணிக்கிறேன், வேல்யூ வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வெளியில போயிட்டு எப்படி ஆட் பண்ணுவீங்க, பர்சன் டாட் அட்ரஸ்
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? சரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு எப்போ வேல்யூ தெரியுது அப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு வே. அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த அட்ரஸே நம்ம இப்போ ஆப்ஷனலா மாற்ற போறோம். இப்போ நான் என்ன கீ கொடுக்கல இந்த இடத்துல, அட்ரஸ்னு ஒரு கீயை நான் இந்த இடத்துல கொடுக்கல. அப்போ நான் இது என்ன பண்ணிட போறேன்னு சொல்லினா ஆப்ஷனலா மாத்திட போறேன். எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற கீயை வந்து ஆப்ஷனலா மாத்துறது அப்படின்னா அந்த கீ லாஸ்ட்ல போயிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க எரர் போயிடுச்சு. சரிதான்? நான் இப்போ கொஸ்டின் மார்க் எடுத்து விட்டேன் அப்படின்னா என்ன வந்துருச்சு, எரர் வந்துருச்சு. ஏன்னா இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணல, இன்னும் டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேண்டரி அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆப்ஷனல் அப்படின்ட்டு. அப்ப என்ன ஆட் பண்றோம், ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ நான் டிஃபைன் பண்ணும் போதே அட்ரஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எப்போ எனக்கு வேல்யூ தெரியுமோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ சொல்லுங்க, இதே பர்சனுங்கிற ஆப்ஜெக்ட்ல அவுட் சைட்ல போயிட்டு என்னால சிட்டிங்கிற ஒரு கீயை வந்து கிரியேட் பண்ண முடியுமா, முடியாது? இந்த பர்சன் ஆப்ஜெக்ட்ல வெளியில வந்துட்டு சிட்டிங்கிற ஒரு கீயை கிரியேட் பண்ண முடியுமா, முடியாதா? முடியாது. ஏன்னா என்ன சொல்லிடும், சிட்டிங்கிறது நீங்க ஃபர்ஸ்டே சொல்லவே இல்லை. இப்போ வந்து என்ன பண்றீங்க, நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிடும், எரர் காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் டாட் சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்க ட்ரை பண்ணாலே, ஓகே, இங்கே என்ன காமிச்சிருச்சு உங்களுக்கு, எரர். என்ன அப்படின்னா சிட்டிங்கிறது இந்த நீங்க சொல்லியிருக்க ஸ்ட்ரக்சர்ல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிச்சு, எரர் காமிச்சிச்சு. அப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்னது, ஆன் த ஃப்ளைல ஒரு ஆப்ஜெக்ட் எம்டி ஆப்ஜெக்ட்டை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு எவ்வளோ கீஸ்னாலும் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். அப்படிதானே பார்த்தோம். வேற ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு சொல்லிட்டு ஒரு எம்டி கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணா கூட ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஏ பி சி டின்னு சொல்லிட்டு எவ்வளோ கீஸ்னாலும் என்ன பண்ண முடியும், நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ அது டைப் ஸ்கிரிப்ட்ல பாசிபிளான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாசிபிள். பட் அதுக்கு சொல்ற சிண்டெக்ஸ் வந்து நீங்க வேற மாதிரி என்ன பண்ணிருக்கணும், சொல்லிருக்கணும். ஓகேவா? என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூஷுவல் வேர் யுவர் ஆப்ஜெக்ட் நேம் கோலன், இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னால கல்விஸ் ஓப்பன் பண்ணி கல்விஸ் என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நான் மல்டிபிள் கீஸை ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னால அந்த கீ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு அரே என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு நேம் கே இல்ல ஏபிசி எக்ஸோ இசட் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. கீ கோலன், ஆப்ஜெக்டோட கீஸ் எப்பவுமே எப்படிதான் இருக்கும், ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஸோ அந்த கீஸோட டைப் ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போதுனால ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கோலன், இதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டோட கீஸ்ல நீங்க என்ன வேல்யூஸை ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூட டைப் என்ன பண்ணிக்கோங்க, சொல்லிக்கோங்க. நான் நினைக்கிறேன் நான் மல்டிபிள் கீஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் எவ்வளவு கீஸ் கிரியேட் பண்ணாலும் அது நான் ஸ்ட்ரிங்கை தான் ஸ்டோர் பண்ண போறோம்னா இந்த இடத்துல என்ன கொடுங்க, ஸ்ட்ரிங்கே கொடுங்க. ஓகேவா? ஸோ அஸ் யூஷுவல் நீங்க இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, இதை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டில் இது ஒரு அன்டிஃபைன்ட் தான். கரெக்டா? ஸோ நான் இது ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணணும், இது ஒரு ஆப்ஜெக்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஈக்குவல் டு கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எம்டி ஆப்ஜெக்ட். ஸோ அரே அண்ட் ஆப்ஜெக்டை நீங்க இதுக்கு மேல டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு எம்டி அரே இல்ல ஒரு எம்டி ஆப்ஜெக்டோட தான் என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணி தான் பண்ண முடியும். அப்படி பண்ணல அப்படின்னா நீ எப்ப நீங்க அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு முன்னாடி அது ஒரு ஆப்ஜெக்டா மாத்தணும். அப்படி இல்லைன்னா என்னவா தான் இருக்கும், அது அன்டிஃபைன்டா தான் இருக்கும். ஓகே ரைட். ஸோ இப்போ பாருங்க, நான் ஆன் த ஃப்ளைல என்னால மல்டிபிள் டைப்ஸ் நான் கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா டைப் ஸ்கிரிப்ட்ல வேர் ஏதோ ஒரு நேம் வேரியபிள் நேம், ஓகே, கோலன் சிண்டெக்ஸ் என்ன, இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா கல்விஸ் ஓப்பன் பண்ணி கல்விஸ் என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் குள்ள ஸ்டோர் பண்ண போற மல்டிபிள் கீஸ் எல்லாத்தையும் நான் ஒரு அரேல வாங்கிக்கிற போறேன் அப்படின்னால என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஏதோ ஒரு நேம் கீ கோலன், கீயோட டைப் எப்பவுமே தான் இருக்கும், ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகே, ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த கீஸ்க்கு இதுக்கு அடுத்து நான் ஆட் பண்ண போற வேல்யூஸோட டைப்ஸ் எல்லாம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போறேன். சப்போஸ் நான் அந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே, இப்போ ஈக்குவல் டு கொடுத்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஓபிஜேங்கிற ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு கீஸ்னால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். பட் இந்த கீஸ்க்கு அசைன் பண்ண போற வேல்யூஸ் எல்லாமே என்ன டைப்பா தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஜே டாட் ஏ ஈக்குவல் டு ஹாய்ன்னு சொல்லிட்டு என்னால ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் obj dot b equal to ஹலோன்னு சொல்லிட்டு என்னால என்ன பண்ண முடியுது, ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண முடியுது. பட் obj dot c equal to சொல்லிட்டு ஒரு நம்பர் என்ன பண்ண முடியல, என்னால ஸ்டோர் பண்ண முடியல. சப்போஸ் நான் இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூஸ்ல வந்து ஸ்ட்ரிங்கையும் அக்செப்ட் பண்ணணும் நம்பரையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், யூனியன் மெத்தட். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங் இந்த ஸ்ட்ரிங்கா இந்த ஸ்ட்ரிங்கா இந்த ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் பைப் என்ன கொடுத்துருக்கணும், நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் தான் அதனால அக்செப்ட் பண்ணணும். சப்போஸ் நான் ஓபிஜே டாட் டி ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்குறேன், என்ன பண்ணாது, அது அக்செப்ட் பண்ணாது. எந்த வேல்யூஸ்னாலும் அக்செப்ட் பண்ணணும்னா
எனி ஜஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு என்ன கொடுத்துக்கோங்க எனி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த யூனியன் மெத்தட் எனி இது எல்லாமே நீங்க எங்கெல்லாம் டைப்பை யூஸ் பண்ண மாதிரி இருக்கிறோ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியும். இங்கதான் யூஸ் பண்ணணும் அங்கதான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கலாம் என்ன கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க எங்கெல்லாம் டைப் ஆட் பண்ற மாதிரியான சினாரியோஸ் இருக்கோ அங்க எல்லா இடத்துலையுமே என்ன யூஸ் பண்ண முடியும், யூனியன் மெத்தடும் யூஸ் பண்ண முடியும், எனிங்கிற மெத்தடையும் யூஸ் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ இப்படிதான் ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போறீங்க டைப் ஸ்கிரிப்ட்ல ஹேண்டில் பண்ண போறீங்க. ஸோ பிக்சடா தான் நான் இந்த கீஸை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் திஸ் மெத்தட். ஓகே, நான் இந்த 4 கீயோட தான் நான் போக போறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம்லலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்ம்ல வந்து ஒரு 4 செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெய்டா ஃப்ரீயா அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூணு டிவிஷனா என்ன பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபார்மோட எரரை ஹேண்டில் பண்றதுக்காக நான் ஃபார்ம் எரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுவேன், கிரியேட் பண்ணுவேன். அப்போ அந்த ஃபார்ம் எரர்ல எனக்கு எத்தனை எரர்ஸ் தான் மேக்ஸிமம் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா எத்தனை எரர்ஸ் தான் வரும், 3 எரர். ஒன்று வீடியோ இன்ஃபோல ஒரு எரர் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெய்ட் ஃப்ரீங்கிற செக்ஷன்ல ஒரு எரர் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்ல போயிட்டு வேலிடிட்டி பீரியட்ல என்ன வரலாம், ஒரு எரர் வரலாம். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா வேர் ஃபார்ம் எரர் அப்படிங்கிற போயிட்டு வீடியோ கோலன் ஸ்ட்ரிங், அடுத்து அந்த மான்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதை. ஸோ மான்டேஷன் கோலன் ஸ்ட்ரிங், அடுத்து சாரி ஸ்ட்ரிங் வராது பூலியன், ஏன்னா எரர் இருந்துச்சுன்னா ட்ரூ, எரர் இல்லைன்னா என்ன ஃபால்ஸ். அதுக்கப்புறம் வேலிடிட்டி பீரியட் கோலன் பூலியன். அப்போ எனக்கு நல்லா தெரிய போகுது இது ஒரு ஆப்ஜெக்டா இருக்க போகுது, இந்த ஆப்ஜெக்ட் எத்தனை கீ தான் இருக்க போகுது, 3 கீ தான் இருக்கு. எனக்கு எங்க வீடியோ இன்ஃபோல எரர் இருந்துச்சு நான் தெரிஞ்சேன் அப்படின்னா ஃபார்ம் எரர் டாட் வீடியோ இன்ஃபோ ஈக்குவல் டு ட்ரூ. எனக்கு எப்போ வேலிடிட்டி பீரியட்ல எரர் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதோ அப்போ ஃபார்ம் எரர் டாட் என்னது வேலிடிட்டி பீரியட் ஈக்குவல் டு ட்ரூ. எரர் இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா என்ன ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரியான சினாரியில் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, பிக்சர் கீஸோட போய்க்கோங்க. இல்லை எனக்கு ஒரு டைனமிக்கான மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ற மாதிரி எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சினாரி என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தது தான். அது எப்படி டைப் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணணும் பார்த்தோம். பட் இப்போ டைப் ஸ்கிரிப்ட்லயே புதுசா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஈனம். ஓகே, ஈனம் அப்படின்னா எனுமரேஷன். ஈனம்னா என்ன, எனுமரேஷன். ஸோ இந்த ஈனமோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்னா என்ன, வாட் இஸ் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் ஆகாதது. எஸ், உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதோட வேல்யூ என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க டிக்ளேர் பண்ணும்போது ஒரு வேல்யூவோட தான் டிக்ளேர் பண்ணணும். என்ன வேல்யூவோட டிக்ளேர் பண்ணீங்களோ அந்த வேல்யூ தாண்டி என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன், enum.ts அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணுவோம்னா அந்த கீவேர்ட் இஸ் கான்ஸ்ட். இப்போ வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு இப்போ பாருங்க நம்மளுக்கு 3வது கீவேர்டு வருது. ஒன்று என்ன, var, அடுத்து let, இப்போ கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்ல போயிட்டு நான் டிபி நேம் ஈக்குவல் டு, டிபி நேம்ங்கிறது டேட்டாபேஸ் நேம், ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏதோ ஒரு நேம் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கான்ஸ்டன்ட் உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம்னா முடியாது. ஈக்குவல் டு போட்டு சேம் எக்ஸ்பிரஷன்ல என்ன பண்ணணும், வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். நீங்க கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாலே அந்த இடத்துல வேல்யூ இருக்கணும். அந்த வேல்யூ உங்களால என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு டிபி நேம் போயிட்டு வேல்யூ நான் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியல, சேஞ்ச் பண்ண முடியல. அதே சொல்லிச்சு பாருங்க, cannot assign to db name because it is a constant. ஓகே, ரியல் டைம்ல எங்க இந்த மாதிரியான சினாரியோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸ் யூசர் நேம், டேட்டாபேஸோட பாஸ்வேர்ட் இதெல்லாம் வந்து எப்பவுமே ஃபிக்ஸடா தான் இருக்கும். யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, அதை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இப்படிதான் போட்டு என்ன பண்ணியிருப்போம், டிக்ளேர் பண்ணி வச்சிருப்போம். சப்போஸ் ஒரு கேமிங் அப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த கேமிங் அப்ளிகேஷன் எண்ட் பாயிண்ட் என்ன 10 laps. ஓகே, சப்போஸ் இந்த நம்பருக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா அந்த லெவல்ஸ் இதெல்லாத்தையும் யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, மாத்திரக்கூடாது. அவங்களுக்கே தெரியாம என்ன பண்ணிடக்கூடாது, மாத்திரக்கூடாது. அப்போ அது மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு கான்ஸ்டன்ட் கேம் லெவல் ஈக்குவல் டு 10 laps. ஓகே, அடுத்து கான்ஸ்ட் கேம் பாயிண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ. இப்போ என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த கேம் லெவல் கேம் பாயிண்ட் என்னால் என்ன பண்ண முடியாது, ஓவர்ரைட் பண்ணவே முடியாது. ஓகேவா, இப்படிதான் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுவோம் நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம். பட் நான் எனக்கு பாருங்க எனக்கு நிறைய கான்ஸ்டன்ட் தேவைப்படுது ஒரே இடத்துலயே.
ஃபார் எக்ஸாம்பிள் கேம் லெவல், கேம் பாயிண்ட், கேம் ஜோன், கேம் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ஸ்டன்ட் தேவைப்படுது. அப்போ ஒன்றுக்கும் போயிட்டு நான் கான்ஸ்ட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்க பதிலாக இங்கே டைப் ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருக்கிற இந்த ஈனம் என்ன பண்ணிக்க முடியும், என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ஈனம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ செட் ஆஃப் நேம்டு நியூமரிக் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஆங்குலர்ல டெஃபினட்டா ஒரு இடத்துல நமக்கு தேவைப்படும், கரெக்டா அந்த இடத்துல சொல்லணும். ஓகேவா? எங்க தேவைப்படும்? ஆங்குலர்ல தேவைப்படும். ஓகேவா? ஆங்குலர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 வாரத்துல நம்மளுக்கு இது தேவைப்படும். அந்த இடத்துல ஈனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பாப்போம் சொல்றீங்களான்ட்டு. ஓகே, அப்ப ஈனம் அப்படிங்கிறது இட்ஸ் செட் ஆஃப் நேம்டு நியூமரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்ப ஈனம்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் என்ன பண்ண போறோம், நம்ம ஹோல்ட் பண்ண போறோம். பட் இது நியூமரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால பை டிஃபால்ட்டா இதுல என்ன வேல்யூஸ் அதுவே எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூமரிக் வேல்யூஸ் அதுவே எடுத்துக்கிடும். அதோட சிண்டெக்ஸ் பாருங்க. ஈனம் அப்படிங்கிற இந்த கீவேர்ட், ஓகே, எப்படி வேர் லெட் கான்ஸ்டன்ட் சொல்லி யூஸ் பண்ணுமோ அது மாதிரி என்ன கீவேர்ட், ஈனம் அப்படிங்கிற கீவேர்ட் ஃபாலோட் பை தி ஈனம் நேம், ஏதோ ஒரு நேம். கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஜெக்ட் கிடையாது. செட் ஆஃப் கான்ஸ்டன்ட்டை ஹோல்ட் பண்ணிக்க போறோம்ல, ஸ்டோர் பண்ணிக்க போறோம்ல, அதுக்காக நான் என்ன ஓப்பன் பண்றேன், கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் என்ன நேமோ அந்த நேம் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. பை டிஃபால்ட்டாகவே அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இட்ஸ் நேம்டு நியூமரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னால ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அது 0ங்கிற வேல்யூ என்ன பண்ணிக்கணும், அதுவே ஸ்டோர் பண்ணிக்கணும். இதுக்கு 1 ஸ்டோர் பண்ணிக்கணும், இது 2, இது 3, இது 4 சொல்லிட்டு அதுவே என்ன பண்ணிக்கணும், வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கணும். இதுக்கு மேல இந்த வேல்யூஸ் நீங்க அக்சஸ் பண்ண போறீங்கன்னா, as usual ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். என்ன, ஈனம் நேம் டாட் உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி நேம். உங்களால ஆக்சஸ் தான் பண்ண முடியுமே தவிர வெளியில என்ன பண்ண முடியாது, வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ கேட்டோட வேல்யூ என்ன, 0. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு அது 0 ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்து வர ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ, which means என்ன நியூமரிக் வேல்யூ செட் ஆயிருக்கோ அதுல இருந்து +1 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கேட்டோட வேல்யூ 0 அப்படின்னா +1 என்ன, 1. அப்ப லைனோட வேல்யூ 1, டாகோட வேல்யூ 1 + 1 2. ஓகே, சோ பாருங்க, இதுலயே போயிட்டு என்ன கீவேர்ட், ஈனம் அப்படிங்கிற கீவேர்ட். இப்போ நான் உள்ளுக்குள்ள போயிட்டு புதுசா ஒரு கீ ஒன்று கிரியேட் பண்றேன், ஹாபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கலிபிரேஸ் ஓப்பன் பண்ணி கலிபிரேஸை கிரியேட் பண்ணிட்டு செஸ் கமா கிரிக்கெட் கமா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் செஸ், 0. ஓகே, இப்போ இது எல்லாமே என்ன, கான்ஸ்டன்ட் தான். செஸ்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான், கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாமே என்ன, கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா console.log of what is our enum name, hobbies dot என்ன கொடுத்துக்கோங்க, செஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகே, ரன் பண்ணி காமிக்கிறேன். enum டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைச்சிச்சு, எனக்கு 0 சொல்லி கிடைச்சிருச்சு. நான் மவுஸ் ஓவர் பண்ணாலே அது காமிச்சிடும் 0. இதோட வேல்யூ என்ன, 1, இதோட வேல்யூ 2. இல்ல எனக்கு வந்து பை டிஃபால்ட்டா 0 1ஸ்ல வேண்டாம், நான் சொல்ற வேல்யூ தான் எனக்கு வேணும், வைக்க முடியுமா, செட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செஸ்ல போயிட்டு நான் ஈக்குவல் டு கொடுத்து 100 சொல்லி கொடுத்துட்றேன். இது ஆப்ஜெக்ட் கிடையாது, கோலன் வச்சு ஸ்டோர் பண்றதுக்கு. இவ்வளவு என்னது, செட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். அதை எப்படி ஸ்டோர் பண்றோம், ஈனமா ஸ்டோர் பண்றோம். ஓகே, அப்ப செஸ்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், 100 கொடுத்துருக்கேன். இப்போ கிரிக்கெட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், 101. சரிதான், ஏன்னா முன்னாடி உள்ள வேல்யூவோட +1 தானே அடுத்த வேல்யூ செட் ஆகும். அப்ப அடுத்த வேல்யூ போய் பார்த்தோம்னா என்ன, 102. ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல கிரிக்கெட்டோட வேல்யூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ செஸ்ஸோட வேல்யூ அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி 100 இருந்ததுனால கிரிக்கெட்டோட வேல்யூ இப்போ எனக்கு என்ன கிடைச்சுன்னு சொன்னா 101 சொல்லி கிடைச்சிச்சு. ஓகே, ரைட். ஸோ நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுமா, இந்த மாதிரி எனக்கு வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிக்கெட் அப்படிங்கிறதுல போயிட்டு நான் மை ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். பட் அடுத்து வர ப்ராப்பர்ட்டி பாருங்க, எரர் காமிச்சிச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ட்ரை பண்ணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவோட +1 எடுத்து அது ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும். பட் மை ஃபேவரோட +1 என்ன பண்ண முடியல, இதுக்கு பண்ண முடியல. அப்போ நீங்க வேற டைப்ஸை வந்து உங்களால அசைன் பண்ண முடியுமா, வேற வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும்னா முடியும். எய்தர் லாஸ்ட்ல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அது கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்க கஸ்டமா ஸ்டோர் பண்ணி இருக்கிற வேல்யூவை தாண்டி ஒரு நியூமரிக் வேல்யூ வருது, ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கிற மாதிரியான ஒரு நியூமரிக் வேல்யூ வருது அப்படின்னா எய்தர் நீங்க தான் போயிட்டு ஒரு வேல்யூ என்ன பண்ணணும், செட் பண்ணணும். அதால என்ன பண்ண முடியாது, +1 பண்ணிக்க முடியாது. ஓகே,
ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட் ஒரு கான்ஸ்டன்ட்டை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஈனம் அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள் கான்ஸ்டன்ஸை நான் குரூப் பண்ணி ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஈனம் அப்படிங்கிற கான்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ பாருங்க நான் கிரிக்கெட்டோட வேல்யூ சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். அதுக்காக ஹாபிஸ் டாட் கிரிக்கெட் ஈக்குவல் சொல்லிட்டு நான் ஏதோ சம்திங் ட்ரை பண்றேன். என்னால் என்ன பண்ண முடியல, சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னு சொல்லிட்டு மவுஸ் ஓவர் பண்ணா அதே சொல்லிடுச்சு, cannot assign to cricket because it is a read only property. எங்கனால நீங்க ரீட் பண்ணிக்கலாமே தவிர எங்க என்ன பண்ண முடியாது, உங்களால ஓரேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் கான்ஸ்டன்ட். நான் மல்டிபிள் கான்ஸ்டன்ட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, ஈனம் யூஸ் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட் அது 0 பேஸ்ட் வேல்யூவா இருக்கும். நீங்க சேஞ்ச் பண்ணா ஈக்குவல் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மைண்ட்ஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கும், இது இப்படி கொடுத்தா என்ன வரும், அப்படி கொடுத்தா என்ன வரும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையாங்கிறத நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். ஓகே, ஓகேன்னா வச்சுக்கலாம்ல. சரி, ஸோ இருக்கா இல்லையாங்கிறத நான் வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம எனிங்கிறது பார்த்தது தான், எப்படி ஒரு கஸ்டம் டைப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்?